அவன் அந்த வீட்டுல இல்லன்னு தானடா சொன்னீங்க. எங்க இருந்து வந்தானே தெரியலடா. கடவுள் புண்ணியத்துல தான் நம்ம எல்லாரும் உயிரோட வீட்டுக்கு வந்திருக்கோம். இல்ல, அது அவனால. அந்த ராட்சசங்க கிட்ட நம்ம ஜெய தவிர வேற யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஆனா அவன் நமக்காக இங்க எங்கேயோ தான், இந்த சுத்து வட்டாரத்துல எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மனசா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல மாமா. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் ஜெய். இவ எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும்னா ஜெய்க்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த பையன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு ஒரு கலையே வந்துருச்சுங்க. நம்ம மானசாவை அந்த பையனுக்கே கட்டி கொடுத்தா என்னங்க? ஆமாப்பா, நம்ம மானசுக்கு ஜெயோட நல்ல மாப்பிள்ளை தேடினாலும் கிடைக்க மாட்டான். நீ யாருன்னு எனக்கு தெரியாது ஜெய். ஹாப்பியா இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னதுமே இது வரைக்கும் வந்த யூ மீன் மை லைஃப். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜெய். உன்னை ஹாப்பியா பார்க்கணும்னு நினைச்ச மானசா, ஆனா உன்னோட சேர்த்து இப்ப இவங்களும் ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் யாருன்னு தெரியுமா? இந்த வீட்டு ஆளுங்க எப்ப கொல்லலான்னு காத்துக்கிட்டு இருக்கிற பக்கத்து ஒரு தேவாவோட பையன். மனசா, நீ இப்ப பார்த்துட்டு இருக்கிற ஜெய் வேற, உண்மையான ஜெய் வேற, அவனோட கேரக்டரே வேற, அவன் உலகமே வேற. ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கட்டும். அனிதா, மேம், see there, red is very dominating. அத கொஞ்சம் பாரு. ஓகே மேம். அசோக், எஸ் மேம். என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. ஓகே மேடம். ஃப்ளவர்ஸ் இன்னும் வரல மேம். ஜெய் எடுத்துட்டு வந்துடுவான். ஓகே மேம். கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிள் இல்லனா எப்படி? உனக்காக ஃபங்க்ஷன் நிறுத்திடுவாங்களா? மாம், ரோசஸ் அண்ட் லிலிஸ் ஈஸியா கிடைக்கும், ஆனா டியூலிப்ஸ் ஆர்க்கிட்ஸ் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. எப்பவும் இதே கதை சொல்லாத. அனிதா, இந்த டியூலிப்ஸ் அங்க வை. ஓகே மேம். ஹாய் ஜெய். ஹாய் 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 गर्ल्स, வாட்ஸ் உன்னை அப்? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஜெய். அம்மா, இனிப்ப பார்த்த உடனே ஈங்களா வந்துடுச்சு பாருங்க. The construction site is really big. ஜெய், வா. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு உன்னை கூட்டிட்டு வரணும்னாலே எனக்கு பயமா இருக்கு. Please leave my hand. பொம்பளை புள்ளைய பாக்குற மாதிரி Mom, உன்னை பாத்துக்க வேண்டி இருக்குடா. அட மாம், I'm not a kid. ஆல் தி பெஸ்ட். வரங்க. மாம், மாப்பிள்ளையோட அப்பா கொஞ்சம் ஓவரா பண்றாருல. சும்மா இரு. I'm safe. இந்த மாதிரி செய்ய எனக்கு யாரும் இல்ல. I'm safe. இந்த மாதிரி செய்ய எனக்கு யாரும் இல்ல. மாமா, you okay? தப்பு பண்ணிட்டேன்டா. இவ்வளவு நாளா உனக்கு ஒரு அப்பா இருக்காருன்னு, அதுவும் நம்ம பக்கத்துல தான் இருக்காருன்னு உன்கிட்ட சொல்லாம நான் தப்பு பண்ணிட்டேன். உனக்கு 2 வயசு இருக்கும்போது நானும் உன் அப்பாவும் மும்பைல வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு பண்டிகைக்கு எல்லாரும் உன் அப்பாவோட ஊருக்கு போனோம். அப்ப 2 ஊருக்கு நடுவுல பெரிய கலவரம் நடந்துச்சு. ஒருத்தர் வெட்டிக்கிட்டு அந்த இடமே பெரிய நரகம் மாதிரி இருந்துச்சு. அந்த கலவரத்துல எங்க கண்ணு முன்னாடியே உன் தாத்தாவை கொடூரமா கொன்னுட்டாங்க.
ஐயா அவனுங்கள ஒருத்தன் தான் மாட்டினான், மத்தவனுங்கள தப்பிச்சிட்டானுங்க ஐயா. அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தன் பொழைச்சாலும் மறுபடியும் வருவானுங்க. ஒரு ஆம்பளை கூட இல்லாம பண்ணாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். கத்தி எடுங்க தம்பி, நம்ம எதையும் பார்ப்போம். செத்தது எங்க அப்பா தானே, உங்களுக்கு என்ன பகை? நாம அவங்கள அடிப்போம், அப்புறம் அவங்க நம்மள அடிப்பாங்க. கடைசியில யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு காலத்துல இங்க மனுஷங்க இருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி இந்த இடமே மயானமா மாறிடும். அவங்க எல்லாம் நம்மள மாதிரி யோசிக்க மாட்டாங்கண்ணா. நம்ம யோசிக்கிறதே இதுக்கு மாற்றமா இருக்கும். உங்களையும் உங்க குடும்பத்தை நம்பி தான் நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஐயா. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? உங்களையே நம்பிட்டு உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இன்னையில இருந்து அந்த ஊருக்கோ அந்த வீட்டுக்கோ நீங்க யாராவது எனக்கு தெரியாம அங்க போனதா தெரிஞ்சதுன்னா நீங்க நேசிக்கிற இந்த வீட்டுல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. போங்க. தேவா, நம்ம கிளம்பலாமா? எங்க? நம்ம வீட்டுக்கு. இந்த நிலைமையில ஊரை விட்டுட்டு எப்படி போறது லதா? மிருகம் மாதிரி நடந்துக்கிற இங்க இருக்கிறவங்களை நீ பார்த்தல்ல. நான் இந்த ஊரை விட்டு போற அடுத்த நிமிஷமே இந்த ஊரை அழிச்சிடுவாங்க. நான் இங்க இருந்து இவங்க கோபத்தை கட்டுப்படுத்தி மனுஷங்கள மாத்தணும். ஏன் பயம் கூட அதுதான் தேவா. இங்க இருக்கிற மிருகங்க உன்னையும் மாத்தி கத்தி எடுக்க வச்சிருவாங்க. என் மேல நம்பிக்கை இல்லையா? உன்னை சுத்தி இருக்கிறவங்க மேலதான் நம்பிக்கை இல்ல. இந்த ஊரை விட்டு என்னால வர முடியாது. என்னால கூட இங்க இருக்க முடியாது தேவா. இந்த ஊரு வேணுமா இல்ல நானும் உன் குழந்தையும் வேணுமான்னு OneTamilMV.art முடிவு பண்ணிக்கோ தேவா. அண்ணி போறேன்னு சொல்றாங்க. பத்திரமா அனுப்பி வைங்க. அன்னைக்கு நான் அந்த ஊரை விட்டோம், உன் அப்பாவை விட்டோம் ரொம்ப தூரம் வந்துட்டேன். எதுக்காகனா அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் வந்துட்டேன். ஊருக்காக நம்மள கூட வேண்டான்னு சொல்லிட்டாருங்கிற வருத்தத்தை தவிர அவரை விட நல்ல மனுஷன் யாரும் இருக்க முடியாது. நான் ஒரு தடவை அவரை பார்க்கணும். ஒவ்வொரு முறையும் உன்னை பொண்ணு பார்க்க வரும்போதெல்லாம் நாங்க அலங்காரம் பண்றோம். ஆனா உனக்கு கல்யாணம் எப்ப நடக்க போதுன்னு தான் தெரியல. என்ன மாதிரி ஒருத்தி கிடைக்கணும்னா எவனுக்கும் பயங்கரமா அதிர்ஷ்டம் இருக்கணும். இந்த கிண்டல் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. காலம் மாறி போச்சு, பழக்க வழக்கம்லாம் மாறி போச்சு. எனக்கு மட்டும் சுயம்பரம் வச்சா எவ்வளோ ராஜாங்க போட்டி போட்டு குதிரையில வருவாங்க தெரியுமா? இவன் மென்டல் புத்தி ஊரு பூரா தெரிஞ்சு போய் சுத்துப்பட்டு 17 கிராமத்துல இருந்து யாரும் பொண்ணு கேட்டு வர மாட்டேங்கிறாங்க. அது மென்டல் தனம் இல்ல, புத்திசாலித்தனம். ஆடே டேய் போடா வெளியில. சொல்றல போடா. எனக்கு என்ன டவுட்னா நீ கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? ஆத்தி, கல்யாணம் பண்ணிக்காம எப்படி இருப்பேன்? அதாவது ராஜா மாதிரி ஒருத்தன் வேணும்னு நினைக்கிறேன். டேய் என்ன ராஜா மாதிரி இருக்கனா? பூஜா மாதிரி இருக்கேன். இப்போ உண்மையா சொல்லு. ஏதோ ஒரு ஆங்கிள் தெரியற நீ. போதும், ஒரு ஆங்கிள் போதும்டா. எல்லா ஆங்கிள்லயும் எப்ப இருப்பேன்? ஹலோ, என்ன அவ்வளவு நக்கலா இருக்க? டேய், அம்மாவை பொண்ணு பார்க்க வர்றாங்க தெரியும்ல? தெரியும். இதே வீட்டுல ஏன் முன்னாடியே வளர்ந்த முறை பொண்ணு. அவளை பொண்ணு பார்க்க எவனும் வரமாட்டான். வந்தாலும் அவளுக்கு பிடிக்காது. கடைசியில வயசாகுது நீ எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க.
கல்யாணமே ஆகாம இருப்பாங்க தவிர உன்னை எப்படி பண்ணிப்பாங்க? உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன்டி. அடக்க உடக்கமா பொம்பளை பிள்ளைய வந்து நின்னு இந்த சம்பந்தமாவது முடியற மாதிரி பண்ணுடி. உன் கவலை எனக்கு புரியுதுமா. இந்த சம்பந்தம் ஓகே ஆகணும்னு நானும் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்துடுறேன். யாராவது பார்த்தா என் கதி என்ன ஆகும்? கட்டி வச்சு உரிச்சிருவாங்க. போட்டும் விடுறா. முறை பொண்ணு கல்யாணத்துக்காக நீ தியாகம் பண்ணனு வரலாறு எழுதிருப்பாங்க. அப்புறம் எனக்கு பொறுக்க போற குழந்தைக்கு உன் பேரே வைக்கிறேன். அடங்க வைக்கல. உன்னை கடைசியில டபுள் பீஸ் ஆகிட்டேன். நாகு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா என்ன பேசணும் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ 4 பேரை சம்பவம் பண்ணிருக்கோம். சேம் மேட்டர். நாம 2 பேரும் லவ் பண்றோம். நம்மள யாரும் பிரிக்க முடியாது. அதானே? இதுக்கு எதுக்கு செல்லம் நீ கவலைப்படுற? 4 சம்பந்தத்துல 2 பேரு நீயும் நானும் லவ்னு நம்பாம வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. சமாளிக்கிறதுக்குள்ள செத்துட்டேன். அழுதது போது இப்ப காரை நிறுத்து. வேணாண்டா, இப்படி இருக்கான் பாரு. வீட்டுக்கு போயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம். ஓகே சொல்லலாம், ஓகே சொல்லலாம். என் பேச்சு கேளு. இப்படி ஒருத்தெல்லாம் கிடைக்க மாட்டான்டா. ப்ளீஸ். பாசே, தேவாயா வீட்டுக்கு தானே? ஆமா. நீ இந்த பொண்ணை பார்க்க தான் அவங்க வீட்டுக்கு போற. ஆனா நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். நீங்க பொண்ணு பார்க்க வரேன்ற பேர்ல எங்க காதல கொன்றாதீங்க. நீங்க இங்க இருந்து திரும்பி போயிட்டீங்கன்னா எங்க காதல காப்பாத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்க தேவையா வீட்டுக்கு போறீங்க? யா. நீங்க அந்த பொண்ணு பார்க்க தான் போறீங்க? ஹலோ, பொண்ணு பார்க்க வீட்டுக்கு தானே வர சொன்னீங்க? இங்க நிக்கிறீங்க? அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. நீங்க கார் எடுத்துட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா அவங்க லவ் சக்சஸ் ஆயிடுன்னு சொல்றதுக்கு வந்தாங்க. ஓ ஷிட். யாயா, பொண்ணு அழகா இருக்கு. நோன் சொல்றது கஷ்டம் தான். பட் அவங்க லவ் பண்றாங்க பாஸ். ஹாப்பி?